சார் வணக்கம் சார். பனை பொங்கலுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் பேர், ஊர் அறிமுகத்தோட இந்த பனை பொங்கலை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். பனையோட பயன்பாடுகள் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என் பேர் மணிசேகரன். நான் சோழம்பேடு சீனிவாச நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினுடைய தலைவர். அப்புறம் புழலேரி அராபத்தேரி பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தில் செயலாளர் இருக்கேன். இந்த பனை பொங்கல் தொடர்ந்து நீங்கள் அம்மா கவிதா காந்தி நீங்கள் செய்துக்கிட்டு வரீங்க. நாங்கள் சென்ற முறையும் வந்தோம். இந்த முறையும் நீங்கள் எங்களை அணுகி கூப்பிட்டீங்க. நான், மனோகர், அறவழி இவங்களாம் இந்த பனை பொங்கலுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு மற்ற பொங்கலை விட இது ஒரு சிறப்பான ஒரு பொங்கலாக இருக்குது. பனை மரங்கிறது பல வகையில் பயன்படுது. ஆயிரத்துக்கும் மேலே வகையான பொருட்கள் இதிலேருந்து உற்பத்தி ஆகுது. உங்களுடைய கட்டுரையிலேருந்து நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். உற்பத்தி ஆகுது, கொடுக்கலாம். அதேமாரி பல வியாதிகள், சர்க்கரை வியாதி கூட இதை போக்குது என்று கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் இது இந்த பனை வெல்லத்தை நம்ம இந்த அரசு அதை பயன்படுத்தணும். அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும். அது கொண்டு சேர்த்தா தான் இப்போ சர்க்கரை எந்த அளவுக்கு போதோ அந்த அளவுக்கு பனை வெல்லமும் அந்த அளவுக்கு இதில் விற்கணும். நம்ம ரேஷன் கடையில் பனை வெல்லத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அரசு உருவாக்கணும். அதேமாரி இப்போ பல பேர் சொன்னாங்க, அதாவது பனை பொங்கல் அன்னைக்கு சர்க்கரை கொடுக்குறத இந்த பனை வெல்லத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறத அது ஆழமான ஒரு கருத்து. அது ஏன்னா நம்ம மரம், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மரம் பனை மரம். அது பனை மரம் பல வகையில் பல பேருக்கு அது உதவி செய்து ஒரு மரத்தை ஒரு அழிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு போகும்போது இப்போ பல இயக்கங்கள் என்ன செய்யுதுன்னா, பனை விதைகளை போட்டு அது இப்போ இன்னும் ஒரு 10 வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பனை மரம் முளைக்கிற அளவுக்கு இப்போ இயக்கங்கள் நிறைய அதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதை கொண்டு வந்துட்டாங்க. அது அரசு அது பின்பற்றிலே மக்கள் இயக்கங்கள் இப்போ பின்பற்றி அந்த பனை விதைகளை அங்கங்கே என்ன கூட இல்லை. இப்போ மயில்வாகனம் சொன்னார், அதேமாதிரி பனை விதைகள் நாங்களும் இப்போ நடுறோம். நீங்களும் லட்சக்கணக்கான பனை விதைகள் நட்டிருக்காங்க. இந்த கோபிநாத்தும் பல விதமான பனை விதைகள், பல்வேறு அமைப்புகள் கோடிக்கணக்கான பனை விதைகளை அங்கங்கே எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கே நட்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம மரம் காப்பாற்றப்படுகிறது அப்படிங்கிறது இது பல பேருக்கு ஒரு தொழிலை தருகிறது. இதெல்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம அரசு முன் வரக்கூடாது, அதை காப்பாற்றணுங்கிறத தான் நாங்கள் இந்த பொங்கல் வழியாக சொல்லிக்கொள்ள விரும்பப்படுகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். தேங்க்யூ சார்.